அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், நம்பிக்கையோடு காத்திருக்கும் அமைப்பு உறுப்பினர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். முதலாவதாக இந்த வெற்றி நிகழ்ச்சிக்கு மிகவும் பக்கபலமாக இருந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பொருளாளர் வெற்றி சார் அவர்களுக்கும், எங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருந்து அமைச்சரை சந்திக்க மிக்க உறுதுணையாக இருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்த கந்தசாமி சார், சங்கீதா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு 20 நிமிடம் அமைச்சர்கிட்ட கொஞ்சம் போராட்டத்துக்கு இடையில தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி சண்டை போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசணும். 20 நிமிஷம் பேசணும் அப்பாயின்மெண்ட்ல. ஃபர்ஸ்ட் மனு கொடுத்தோம். மனுவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். மனுவில் நம்ம கண்டென்ட் 13 வருஷம் காத்திருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் போடலை சார். நியமன தேர்வுலையும் பாஸ் பண்ணியிருக்கோம், டெட்லையும் பாஸ் பண்ணியிருக்கோம். நான் 31 வயசு இருக்கும்போது இந்த எக்ஸாம் எழுதினேன். இன்னைக்கு எனக்கு ஏஜ் 44. நான் இப்போ செக்யூரிட்டியாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. எங்கள் அமைப்பில் இருந்து கிட்டத்தட்ட 3 பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. நம்பிக்கை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்காங்க. திருமணம் ஆகாத பெண்கள், திருமணம் ஆகாத ஆண்கள், இதனால் வாழ்க்கையை துளைத்து கணவனால் கைவிடப்பட்ட இளம் பெண்கள் அதிகம் பேர், குழந்தைகளோடு கைம்பெண்களாக விவாகரத்து வாங்கி கொண்டு இருக்கிறவர்கள் நிறைய பேர். இப்படி எங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறிவிட்டது. இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் படித்து பாஸ் பண்ணது மட்டும்தான் சார். நாங்கள் செஞ்ச பெரிய தப்பு. இது எல்லாமே போன அரசு இருக்கும்போது அவங்ககிட்ட நாங்கள் சொன்னோம், எதுவுமே. ஆனால் அவங்க அதை கண்டுக்கிறல. முறையாக மனு கொடுத்தோம், போராட்டம் நடத்தினோம். திருமாவளவன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம், ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்தோம். எல்லாமே காலம்தான் வேஸ்ட் ஆச்சு. ஆனால் அமைச்சரை ஒரு நாளும் சந்தித்ததில்லை. இப்போ முதல் முறையாக உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தானே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். மனுவை முழுசாக வாசித்து பார்த்தாரு. சொன்ன வார்த்தைகளும் முழுசாக கவனித்தார். என்ன ரீசனுக்காக 13 வருஷமும் உங்களுக்கு வேலை கொடுக்கல, என்ன காரணம் சொன்னாங்க? நீங்கள் கேட்டு போயிருப்பீங்களே, என்ன காரணம் சொன்னாங்கன்னு கேட்டார். நிதி இல்லைன்னு சொன்னாங்கண்ணா அப்படின்னும். நிதி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் மறுக்கப்பட்டிருந்தால் நிதி வாங்கி, நிதி பெற்று உங்களை காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டியது என் பொறுப்பு. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஆனால் வேறு காரணங்கள் இருக்கான்னு நான் அதையும் ஆராயணும். அதனால் உங்கள் மனு சம்மந்தமாக தனியாக குழு அமைச்சு அந்த அறிக்கையை நான் என்கிட்ட கொடுக்க சொல்கிறேன். அதை வச்சு நான் உங்களை திரும்பவும் 1 மந்த்து உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இன்னொரு ரிக்வெஸ்ட் வச்சோம். சார், தற்காலிக ஆசிரியர்கள் யார் அப்படின்னு நான் உங்களை கொஞ்சம் விளக்கணும். அவங்க பொலிட்டிக்கல் ரீதியாக இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி வந்தவங்க, நாட் குவாலிஃபைடு. இருக்கலாம் 10% பேர் அதில் குவாலிஃபைடு இருக்கலாம், மீத உள்ளவங்களாம் நாட் குவாலிஃபைடு சார். நாங்கள் தான் குவாலிஃபைடு. நாங்கள் 2 எக்ஸாம்லேயும் குவாலிஃபைடு ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களை வச்சு மட்டும்தான் நீங்கள் அந்த காலி பணியிடங்களை நிரப்ப முடியும். அதுக்கு நிரப்பணும். இது ஆர்டராக சொல்லலை, ஒரு அண்ணன்ட்ட ஒரு தம்பியாக நான் கேட்குறேன். நான் உங்களை உறவு முறையாக நான் கேட்கல, ஒரு கட்சிக்காரனாக கேட்கல, ஒரு அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக நான் கேட்கல. ஆனால் ஒரு பிரதராக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எங்களுக்கு நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டோம். கண்டிப்பாக நான் அதை கண்டிப்பாக ஆராய்ஞ்சு நான் உங்களுக்கு 1 மந்தில் நான் ஒரு மீட்டிங் போடுறேன். அது சம்மந்தமான நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு என்ன முடிவெடுக்க முடியுமோ அதை நம்ம முடிவெடுக்கலாம் சார். எங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறோம். இது உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களாலேயும் சிஎம் சாராலையும் மட்டும்தான் முடியும். அதனால் நீங்கள் மனசு வச்சுருந்தா இந்த 23,500 பேரோட குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். எல்லாத்தையும் கவனமாக கேட்டுக்கிட்டு 20 நிமிஷம் எங்களோட நல்ல மகிழ்ச்சியோட உரையாடி புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக நான் உங்களை அழைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் 1 மாதத்துக்குள்ளே திரும்பவும் கல்வி அமைச்சகத்தில் அலுவலகத்திலிருந்து அழைப்புகள் வரும். எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். கட்டாயம் நமக்கு பணி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறோம்.
அப்படின்னு சொல்லி புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இதுதான் இன்னைக்கு நடந்த விஷயம். ஸோ வெயிட் பண்ணுங்க, 1 மந்த்தில் நம்மளுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை அமைச்சரே மீடியா ப்ரெஸ் மீட் முன்னாடி கொடுக்கறதா உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்து இந்த ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் நம்மளுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு. அதனுடைய நகலை இதில் இணைச்சிருக்கிறோம். இது வரைக்கும் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, எத்தனை தற்காலிக ஆசிரியர்கள் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க, எல்லா டீட்டெயிலையும் நம்ம மனுவோட இணைச்சிருக்கிறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி, இப்போ ரீசெண்டாக அந்த ரிசர்வேஷன் ஜட்ஜ்மெண்ட் காப்பி எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால வந்து எல்லாத்தையுமே அவர் வாசித்து பார்த்துட்டு முக்கியமான பாயிண்டை வந்து ஸ்க்ரீனிங்கில் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டாரு. அவர் டைரியில் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, குறிப்பு எடுத்துக்கிட்டாங்க. நம்ம சொல்ல நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை விரைவில் நம்ம வாழ்வில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்கிறாரு கல்வி அமைச்சர். நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களை மீண்டும் வெற்றியோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ். இப்படை தோக்கின் எப்படை வரும். நன்றி, வணக்கம். வளர்ச்சி வந்துட்டு போல வாணே நின்னுனே வாணே துண்டு பார்த்தா நீங்க ஒரே வீடியோ எடுத்துக்கலாம். என் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வெளியே போகுதுப்பா. கவர்மெண்ட் பாலிசி மாதிரி எக்ஸாம் பண்ணினாங்க. பாப்போம், கல்வித்துறையெல்லாம் கொடுத்துருக்கீங்களா? இது மாதிரி உங்களை மாதிரி எழுதணும் நிறைய பேர் இருப்பீங்களா? இல்லைம்மா, அது மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் இப்போ ரெப்ரசன்ட் பண்ணிருக்கீங்களா? இந்த ஊரில் நான் கிளியர் பண்ணிருக்கேன் சார். அதனால் நீங்கள் பேசணும். காது மாதிரி